மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய நினைவில் நிறைந்தாயே. அத்தியாயம் 12. மருத்துவமனையில் இருந்த தீக்ஷிகாவை காண வந்தாள் நதியா. நீ என்ன பைத்தியமா தீக்ஷி? ஏன் இப்படி பண்ண? நீ இப்படி பண்ணுறதுனால ராஜ் சாரோட கோபந்தான் அதிகமாகும். அவர் உன்னை ஏற்றுக்குவாருன்னு எப்படி நினச்ச? நதியா கோபமாக கேட்டாள். ஐயோ, என் அப்பாவை ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு தோணுச்சு. என்னால் அவர் தலை குனிஞ்சு நிற்பாரே, அதை பற்றி யோசிச்சு தான் இப்படி பண்ணிட்டேன். யாரும் கூட இல்லாமல் தனியாக இருந்ததும் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. தப்பு பண்ணிட்டேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நலிந்த குரலில் கூறினாள். நீ செத்துட்டா மட்டும் உங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரா? அவரோட செல்ல பொண்ணு ஒரு கெட்ட பேரோட உயிரை விடுறது அவருக்கு அதை விட எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? வெடித்த அழுதாள் தீக்ஷிகா. இப்போ தப்புன்னு புரியுது, அப்போ இதெல்லாம் தோணலை. அதை கூட விடு, இப்போ மறுபடியும் ராஜ் சாரை பிரச்சனையில் இழுத்து விட்டுருக்க நீ. ஐயோ, அவருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? பதறினாள் தீக்ஷிகா. அவர் உன் கூட க்ளோஸாக பழகிட்டு இப்போ மாட்டிக்கிட்டதும் கழட்டி விட்டதுனால தான் நீ இப்படி பண்ணிட்டேன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. சேர்மன் சார் வேற அவர்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாருன்னு அவரை உட்கார வச்சிருக்காங்க. இப்போ உன் மேலே இன்னும் வெறுப்பில் சார் இருப்பார். உன் அப்பா வந்தால் அவருக்கும் பிரச்சனையே அதிகமாக போகுது, கோபமாக கூறினாள் நதியா. ஐயோ, தவறு மேல் தவறு செய்து விட்டேனே என்று மனதிற்குள் புலம்பியபடி அவள் அமர்ந்திருக்க ஹாஸ்டல் வார்டன் அங்கே வந்தார். காலையில் டாக்டர் வந்து ஒரு தடவை செக்கப் பண்ணதுக்கு அப்புறம் தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்களாம். நதியா, நீ அவ கூடவே நைட் இங்கே இருக்கிறியா? இருக்கேன் மேம். சரி, அப்போ நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். தீக்ஷி, உங்கள் அப்பா கிட்ட பேசிட்டேன். அவர் ஆல்ரெடி கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காராம். ஏர்லி மார்னிங் தான் இங்கே வருவார் போல. நான் இங்கே ஹாஸ்பிட்டலில் சொல்லிவிட்டு அவர் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போகிறேன். சரியா? ஓகே மேம். எதை பற்றியும் யோசிக்காத. அப்பா வர்ற வரைக்கும் அமைதியாக இரு. முதல்ல அழறதை நிறுத்து. நதியா, பார்த்துக்கோ. ஓகே மேம். அவர் அங்கிருந்து செல்ல போக அவர் செல்போன் ஒலித்தது. எடுத்து பார்த்தார். பிரபுதான் அழைத்திருந்தான். தீக்ஷியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வெளியே சென்று அழைப்பை ஏற்றார். சொல்லுங்க சார். தீக்ஷிகா கிட்ட பேசணும். அவன் குரலின் கோபம் அப்படி தெரித்தது. என்ன விஷயம்? இப்போதான் அவ பழிச்சு வந்திருக்கா, அதுக்குள்ள? மேம், அவர் வார்த்தைகளை தடுத்து நிறுத்தினான் பிரபு. எனக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சிங்களா எல்லாரும்? இல்லை, என் வேலையே இது மட்டும்தானே நினைச்சிங்களா? வேணும்னா ஃபோனை ஸ்பீக்கரில் போடுங்க மேம். அவளை என்ன நான் கொஞ்சவா போகிறேன்? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அவன் கோபத்தில் அவர் அடங்கினாலும் உதட்டுக்குள் புலம்ப தவறவில்லை. ஃபோனை எடுத்து சென்று தீக்ஷியிடம் நீட்டினார். யாரு மேம்? ராஜ் சார். பயத்தோடு ஃபோனை வாங்கி ஹலோ என்றாள். இடியட் என்று கர்ஜித்தான் அடிக்குரலில். அறிவில்லை உனக்கு? உன்னால் என்ன முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்ட இல்லை? அதுதான் ஆர்ட் வரைஞ்சி என்னை அசிங்கப்படுத்தினியே, அது போதாதா? எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணி என்னை கேவலப்படுத்தின? எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு கூனி குறுகி நின்றுட்டு வரேன். உன்னை குழந்தையா நினச்சி பேசினேன் பாரு, அதுக்கு தான் என்னை இப்படி தலைகுனிய வச்சுட்ட. என் புத்தியை தான் செருப்பால் அடிச்சுக்கணும். நீ என்ன நினச்ச? மானம், மரியாதை, கண்ணியம், கற்பு இதெல்லாம் பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? ஓ மை காட், எங்கள் ஊரில் வந்து கேளு. எங்கள் வீட்டு ஆம்பளைங்களுக்கு எவ்வளவு மரியாதைன்னு தெரியும். தினமும் எங்களை நம்பி எங்ககிட்ட எத்தனை பொண்ணுங்க வேலைக்கு வராங்க தெரியுமா? ஆனால் என்ன இப்படி நிற்க வச்சுட்ட இல்லை? அவன் பார்க்குற பார்வையும் அவன் பேசுகிற பேச்சும், ஐயோ, அப்படியே உடம்பெல்லாம் கூசுது. உன்னை என் மனசில் எந்த இடத்துல வச்சுருந்தேன் தெரியுமா? மொத்தமாக போட்டு உடைச்சிட்டே இல்லை? உன்னை நினச்சாலே அருவருப்பாக இருக்குது. இது வரைக்கும் யாரையும் மனசால கூட நான் வெறுத்ததே இல்லை தெரியுமா? இப்போ முதல் தடவையாக உன்னை நினச்சாலே வெறுப்பாக இருக்குது. திரும்பவும் உன் முகத்தை பார்க்கணுமேனு நினைக்கிறப்போ எரிச்சலாக வருது. ச்சே. இன்னும் பேசிக்கொண்டே இருந்திருப்பானோ என்னவோ. தீக்ஷியின் வழியில் விடாமல் வடிந்து கொண்டிருந்த கண்ணீரை கண்டு அவசரமாக அவனிடம் இருந்து ஃபோனை வாங்கி தன் காதில் வைத்த வார்டன், சார், என்ன சார் அவளை திட்டிகிட்டு இருக்கீங்களா? இப்போதான் சார் அவள் செத்து பழிச்சு வந்திருக்கா. இந்த திட்டையெல்லாம் அவள் உங்ககிட்ட வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னப்போவே தர வேண்டியது தானே. அப்போ எல்லாம் விட்டுட்டு தான் பண்ணது தப்புன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவகிட்ட கத்துவீங்களா சார்? ஃபோனை வைங்க சார். கடுப்பாக சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டு தீக்ஷிகாவை பார்த்தார். என்ன திட்டுறாரா? அந்த ஆள் பேசுகிறதெல்லாம் காதில் வாங்காத. முதல்ல அவருக்கு மெச்சூரிட்டி இருக்கா? பசங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியாதவனை எல்லாம் காலேஜில் வச்சுருந்தா இப்படித்தான். சின்ன பசங்களெல்லாம் வேலைக்கு வச்சா இந்த மாதிரி பிரச்சனை தான் வரும். சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் கிளம்புறேன். நதியா, பார்த்துக்கோ என்று விட்டு அவர் கிளம்பி விட்டார். தனக்கு தெரிந்தவரை எல்லாவற்றையும் கூறிவிட்டாள் தீக்ஷிகா. மறுநாளே நான் டிசி வாங்கிட்டு அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் என்றார் சுந்தரம். இப்போ சொல்லுங்கம்மா,
என்னால் அவர் முன்னாடி வந்து நிற்க முடியும்னு நினைக்கிறீங்களா? தீக்ஷிகா மென்மையாக கேட்டாள். ஞானாம்பிகையும் ராஜலட்சுமியும் அமைதியாக இருந்தார்கள். நீங்க கேட்டீங்களே, இங்க இருந்து பார்த்தா முகமே சரியா தெரியலையேன்னு. எவ்வளோ கொஞ்சமா தெரிஞ்சாலும் என்னால் அவரை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு நொடியும் அவர் என் நினைவில் இருக்காரு. ஆனா அதுக்கு பேர் காதல் இல்லை. அதை நான் அன்னைக்கே உணர்ந்துட்டேன். சொல்லிவிட்டு ஒரு நொடி கண்கள் மூடி எச்சில் கொட்டி விழுங்கினாள். அப்படி ஒரு ஓவியத்தை பார்த்தப்போ எனக்கு சந்தோஷமோ பரவசமோ வரல. உடம்பு ஒரு நிமிஷம் நடுங்கிடுச்சு. இன்னும் சொல்ல போனா அருவருப்பா இருந்தது. அந்த நிமிஷம் புரிஞ்சது, அவர் மேலே இருக்கிறது காதல் இல்லை, அது வேறன்னு. ஒரு 4 வயசு எல்கேஜி படிக்கிற பையன் அவன் மிஸ்ஸு மேலே பைத்தியமா இருப்பான். ஒரு 10 வயசு பையனுக்கு அவனோட மிஸ் தான் ரோல் மாடலாக இருப்பாங்க. 14 வயசு பையனுக்கு தன்னோட மிஸ்ஸை பார்த்தா தேவதை மாதிரி தெரியும். இதெல்லாம் காதல் இல்லை. அதே மாதிரி தான் இதுவும். அந்த வயசுக்கே உரிய ஹார்மோன் சேஞ்சஸ். எதிர்பாலில் இருக்கிற நமக்கு பிடிச்ச குரு மேலே இருக்கிறத காதல்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதே தப்பை தான் நானும் பண்ணேன். அதைத்தான் ராஜ் சார் எனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணாரு. ஆனால் பேட் லக் என்னன்னா, நான் அதை புரிஞ்சுக்கும் போது ஏதேதோ நடந்து முடிஞ்சிருச்சு. எதையுமே மாற்ற முடியாத சூழல்ல மாட்டிக்கிட்டேன். பெருமூச்சு ஒன்றை இழுத்து விட்டாள். நேற்று அவரை பார்த்தப்போ என் வயசை மறந்து அவர்கிட்ட ஓடி அவர் கையை பிடிச்சிக்கிட்டு அவர்கிட்ட கதை பேசணும்னு தோணிச்சேனே ஒழிய வேற எந்த எண்ணமும் வரலையே. ஆனால் அந்த உணர்வை கூட அவர்கிட்ட வெளிப்படுத்த முடியாத துரதிருஷ்டசாலி நான். விரக்தியாக புன்னகைத்தாள். என்னால் அவரை என் நினைவில் மட்டும்தான் நிறைச்சி வச்சுக்க முடியும். ஒரு நீண்ட அமைதி அங்கே நிலவியது. யாரும் எதுவும் பேசவில்லை. பேசவும் தோன்றவில்லை. நான் செஞ்சது தப்பா? அவளே அந்த அமைதியை கலைத்தாள். ஞானாம்பிகை அவளை நெருங்கி கலங்கிய விழிகளோடு அவள் கன்னம் பற்றி உச்சி முகர்ந்தார். ராஜலட்சுமி அவள் தலையில் கை வைத்து ஆசீர்வதிப்பதை போல் செய்தவர், நீ நல்லா இருக்கணும், உன் மனசுக்கு ஏத்த பையன் வருவான் என்றார். ஞானாம்பிகை ராஜலட்சுமியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வெளியேறினார். அவரை தொடர்ந்து ராஜலட்சுமியும் செல்ல அவர்களை வழி அனுப்ப வேண்டி சுந்தரமும் தாட்சாயினியும் அவர்கள் பின்னோடே சென்றனர். அங்கிருந்த ரெக்லைனர் சேரில் சாய்ந்து அமர்ந்தாள் தீக்ஷிகா. அதன் பிறகு அன்று நிகழ்ந்ததை நினைத்து பார்த்தாள். நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.